கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தீர்க்க தரிசனத்தின் 7 விதமான சிறப்பு அம்சங்களிலே ஓமை தரிசனம் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஓமை தரிசனம் என்பது ஒரு கதை வழியாக நமக்கு ஒரு புரியாத காரியங்களை புரிய வைப்பதற்கு ஓமை தரிசனம் பயன்படுகிறது. ஓமை என்றால் என்ன? புரியாத ஒரு காரியத்தை புரிய வைப்பதற்காக வேறொரு கதையோ வரலாற்று காரியங்களையோ நாம் சொல்லி புரிய வைப்பது ஓமையாக காணப்படுகிறது. எனவே இதைதான் இயேசுவானவர் கூட பல இடங்களிலே புரியாத விஷயங்களை புரிய வைப்பதற்காக ஓமைகளை பயன்படுத்தினார். பொதுவாகவே கதை என்பது எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும். அது பெரியவர்களாக இருக்கட்டும், சின்னவர்களாக இருக்கட்டும். சின்ன பிள்ளையிலேருந்து நாம் கதைகளை எதிர்பார்ப்பது உண்டு, கதை கேட்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைவது உண்டு. அதே போல் பெரியவர்களும் பிறருடைய காரியங்களை குறித்து ஒரு வெட்டி கதையாக பேசுகிற ஒரு காரியங்களை கூட நம்ம பார்க்க முடியும். சின்ன பிள்ளையில் நம்ம படிக்காமல் விளாண்டுட்டு இருக்கிற பட்சத்தில் அல்லது டிவி பார்க்குற பட்சத்தில் அப்பா அம்மா சொல்லுவாங்க, பாரு பக்கத்து வீட்டு பையனை பாரு நல்லா மார்க் எடுக்கிறான், அவனை போல் நீயும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்குறதுக்கு நமக்கே ஒரு எரிச்சலாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீடு அங்கே இருக்கிறவன் இங்கே இருக்கிறவனை பற்றி கம்பேர் பண்ணி நம்ம அப்பா அம்மா நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறதும் உண்டு. ஆனால் ஒரு காலகட்டங்கள் வரப்போ நாம்ளே அவங்கள நம்ம கம்பேர் பண்ணி நம்ம யோசிப்போம். என்னன்னாக்கா அவங்க ஒரு வேளை நல்லபடியாக படித்து நல்ல ஒரு உயர்ந்த ரேங்கில் இருக்கிற பட்சத்தில் ஒரு அதிகாரியாக ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறப்ப நம்ம நினைப்போம், அவனை போல் நாமளும் படிச்சிருந்தாக்கா இந்த நிலைமைக்கு நம்ம இருப்போமா, நாமளும் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாமே என்று அடிபட்ட பிறகு நாம் கம்பேர் பண்ணி நம்ம யோசிப்போம். அதாவது ஓமையாக அந்த நபரை, அந்த நண்பர்களை அல்லது அக்கம் பக்கம் இருக்கிறவர்களை நாம் கம்பேர் பண்ணி யோசிக்கிற அந்த பழக்கங்கள் உண்டு. எனவே உவமைகள் என்பது நம்ம வாழ்க்கையில் அன்றாட ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நமக்கு அவசியமாக இருக்குது. அதனால் நம்ம பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறதா இருக்கிறது. அதனால் நம்ம திருந்த வேண்டிய விஷயத்தில் திருந்துறோம். சில வேளைகளில் தப்பான வழிகளில் ஒரு உவமையாக நாம் பார்ப்பதினால தப்பான வழிகளில் துன்மார்க்கர்கள் போவதை கூட நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னாக்கா அந்த அளவுக்கு ஒரு மூடத்தனத்தில் வாழ்கிறவர்களை கூட நம்ம பார்த்துருப்போம். எனவே வேதாகமத்தில் சொல்லப்படுகின்ற உவமைகளை பார்க்கப்படும் பொழுது துன்மார்க்கமானவன் சன்மார்க்கத்தில் நடப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஓமையாக இருக்கிறது. எனவே ஓமை என்பது அவசியம். ஓமையை நாம் உணரப்படும் பொழுது தான் அதிலிருந்து புரியாத காரியங்களை புரிய வைக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஓமை தரிசனத்தை நாம் 7 பிரிவாக பிரிக்கலாம். அதாவது தனித்துவ உமை தரிசனம், வேதாகம உமை தரிசனம், போதக உமை தரிசனம், நிழலோட்ட உமை தரிசனம், சொப்பன உமை தரிசனம் மற்றும் தேவ வார்த்தையின் உமை தரிசனம், முகமுகமான உமை தரிசனம் என்று 7 பிரிவுகளாக பிரிக்கலாம். இதில் நாம் வேதாகம உமை தரிசனத்தை குறித்து நம்ம முன்பே நாம் பார்த்துட்டோம். எனவே தனித்துவ உமை தரிசனம் என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்ப்போம். தனித்துவ உமை தரிசனம் என்றால் என்ன அப்படின்னா, தேவன் ஒரு தனி நபருக்கு, அது மற்ற நபர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது, தனி நபருக்கு தனக்காகவே தேவன் ஒரு உமையை உணர்த்தி நம் மத்தியில் பேசுவாரானால் அது தனித்துவ உமை தரிசனம் என்று சொல்ல முடியும். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 17வது 18வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் என்பதே. இப்போ இந்த இடத்துல ஒரு உவமையாக 2 காரியத்தை சொல்கிறார். அதாவது வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறாரு. இரண்டாவது விஷயம் மணலத்தனையை போல பெருக பண்ணுவேன் என்று காரியங்களை சொல்கிறார். இது இரண்டுமே ஒரு உவமை. நம்ம எந்த அளவிற்கு பெருக தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை தேவன் இந்த இடத்துல உணர்த்துகிறார். ஆபிரகாமே, உன்னை எந்த அளவிற்கான நட்சத்திரங்களை போல, அதை என்ன கூடுமானால் என்ன,
அதை போல் மணல் துகள்களை எண்ணக்கூடுமானால் என்ன, அது எப்படி முடியாதோ அதுபோல் உன் சந்ததியை நான் அவனமாய் பெருக செய்வேன்னு சொல்கிறார். இது மற்ற ஒரு நீதிமான்களுக்கு பொருந்துமா அப்படின்னாக்கா, மற்ற இந்த பெருக்கத்தை குறித்து, அதாவது மக்கள் தொகை பொறுத்தவரைய இந்த ஒரு ஆசீர்வாதத்தை மற்ற நீதிமான்களுக்கு கொடுக்கல. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் அவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்பதை பார்க்கிறார். இதுதான் ஒரு தனித்துவ ஓமை தரிசனம். ஒரு பொருளை வைத்து இன்னொரு காரியங்களை தேவன் அவனுடைய இருதயத்தில் தொடும்படியாக பேசியிருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு புரியாத காரியங்களை புரிய வைப்பதற்கு ஓமை அதிகமாக பயன்படுகிறது என்பதை கூட நாம் பார்க்க முடியும். சில பேர் ஓமைக்கு விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது அது ஒரு ரகசியம் என்று, பரலோகத்தில் காணப்படுகின்ற விஷயங்களின் ரகசியம் என்று விளக்கங்கள் கொடுத்து இருப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுபோல் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மத்தேயு 13வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது என்று சொல்கிறார். அதற்கடுத்தது அவர்களோ அருளப்படவில்லை என்று சொல்கிறார். அப்போ உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது, ஆனால் மற்றவர்களுக்கு, அந்நியர்களுக்கு, சத்தியத்தை சரியான முறையில் தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு, அறிந்து கொள்ளாதவர்களுக்கு அல்லது புறஜாதிகளுக்கு அருளப்படவில்லை என்று சொல்கிறார். எனவே அருளப்படாதவர்களுக்கு அருளப்படும்படியாக தான், அதாவது புரியாதவர்களுக்கு புரிய வைக்கும்படியாக தான் இயேசுவானவர் ஓமைகளிலே நம்மோடு பேசினார் என்பதை இந்த இடத்துல சொல்லப்படுது. ஆனால் அது ஒரு ரகசியம் இல்லை. அதாவது ஓமை என்றாலே புரியாததை புரிய வைப்பதற்கு தான் நம்ம ஓமைகளை பயன்படுத்துகிறோம். எனவே புரியாமலே இருப்பதற்கு ஓமையை பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. எனவே அவர்களுக்கு அருளப்பட்டது, யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு அருளப்பட்டது. அவர்களுக்கு அதை குறித்து தெரியப்படுது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, படித்தவர்களுக்கு ஒரு கூட்டல் கணக்கோ இல்லை பெருக்கல் கணக்கோ நம்ம சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க படித்தவங்க, அதனால் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் படிக்காதவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. எனவே அந்த கூட்டல் கணக்குகளை நாம் ஒரு கை விரல்கள் எண்ணியோ அல்லது ஒரு விதமான விதைகளையோ தானியங்களையோ வைத்து அவர்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்போ அதுபோல் அறியாதவர்களுக்கு அறிய வைப்பதற்கு தான் ஓமை பயன்படுகிறதே தவிர ஓமையே ஒரு ரகசியம் என்பது இல்லை என்பதை நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். எனவே இயேசுவானவர் கூட நம்ம மத்தியில் பேசப்பட்ட அநேக காரியங்கள் ஓமைகளாக பேசினார். ஏன்னாக்கா ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக ஓமைகளை, இந்த சமூகத்தில் இருக்கின்ற அன்றாட பழக்கம் பண்ணி கொண்டிருக்கின்ற பழக்கத்திலே நாம் புழக்கத்தில் இருக்கின்ற சில காரியங்களை குறித்து தான் அவர் ஓமைகளாக நமக்கு உணர்த்தார். காரணம் என்னென்னா, அதெல்லாம் நம்ம காண்கின்ற காரியங்களை வைத்து தான் அவர் ஓமைகளாக நம்மளிடத்தில் பேசினார். எனவே ஓமை என்பது ஒரு ரகசியம் அல்ல, ரகசியத்தை உடைப்பது ஓமையாக பயன்படுகிறது. ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு ஓமை பயன்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாவது போதக ஓமை தரிசனத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஒரு போதகன், அதாவது வேதாகமத்தில் உள்ள போதகராக இருக்கலாம் அல்லது இன்றைய நாட்களில் இருக்கின்ற போதகர்களாக இருக்கலாம். அவர்கள் நமக்கு ஓமைகளின் நிமித்தமாக நம்ம மத்தியிலே பேசுவாரானால், அதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக பேசுவாரானால் அது நமக்கு போதக ஓமை தரிசனமாக காணப்படுகிறது. உதாரணமாக எரேமியா 17வது அதிகாரத்தில் 5வது 6வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்திலும் தங்குவான் என்று சொல்லப்படுது. அப்போ ஒரு மனுஷனை நம்பி வாழப்படும் பொழுது, அதாவது கர்த்தரை விட்டு விலகி மனுஷனை சார்ந்து மனுஷனை நம்பி வாழப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார். அவன் எப்படி இருக்கிறான்னா, அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருக்கிறான். வெட்டாந்தரைகளில் இருக்கின்ற ஒரு செடி எப்படி அது தண்ணீர் இல்லாமல் அது வறட்சியினாலும் உஷ்ணத்தினாலும் பாதிக்கப்பட்டு அது சரியான பராமரிப்பு இல்லாமல்
ஒரு கனி கொடுக்கிற ஒரு முறைகள் இல்லாமல் இருக்கிறதோ, அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கை மனுஷனை மாத்திரம் நம்பி வாழப்படும் பொழுது, தேவனை விட்டு விலகி இருக்கப்படும் பொழுது நம் வாழ்க்கை ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் என்று உவமையாக இந்த இடத்துல சொல்கிறார். அதே போலயே 7வது வசனத்திலும் 8வது வசனத்திலையும் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று உவமையாக சொல்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பாருங்கள், இந்த இடத்துல அப்போ ஒரு வாய்க்கால் ஓரமாய் காணப்படுகின்ற ஒரு செடிக்கு எப்படி ஒரு செழிப்பும் பசுமையும் கனி கொடுக்கிற ஒரு நிலையில் இருக்கிறதோ, அதுபோல் கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தருடைய வழியை பின்பற்றுகிறவன், கர்த்தருடைய சத்தியத்துக்கு இஷ்டப்படுகிறவன், அதன் மேல் பிரியமாயிருக்கிறவனை தேவன் விதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று ஒரு போதகன் நிமித்தமாக நாம் தெரிந்து கொள்வோமானால் அது போதக உமை தரிசனம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு எரேமியா என்பவர் ஒரு போதகராக இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிற வார்த்தைகளை நாம் தெரிந்து கொண்டு அதன் பிரகாரமாக இயேசுவை பின்பற்றுவோமானால் நாம் போதக உமை தரிசனத்தின் நிமித்தமாக விழிப்புணர்வு அடைகிறோம், அதாவது ஆசீர்வாதம் பெறுகிறோம் என்பதை நாம் பார்க்க முடியும். அதே போன்று சொப்பன ஊமை தரிசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். இப்போ சொப்பன ஊமை தரிசனம், அதாவது இரவு நேரங்களில் நாம் நித்திரை செய்கின்ற வேளைகளில் தேவன் நமக்கு சொப்பனத்தின் நிமித்தமாக தரிசனம் கொடுப்பது. அந்த தரிசனமானது உவமையாக காணப்படுமானால் அது சொப்பன ஊமை தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னமும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் என்பது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா யோசேப்புக்கு தேவன் சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த சொப்பனத்தில் ஒரு உவமையை சொல்கிறார். அந்த உவமை நிமித்தமாக எதிர்காலத்தில் அவனுடைய வாழ்க்கையில் அவன் யோசேப்பு என்பவன் ஒரு அதிபதியாக மாறுகிறான். அவர்களுடைய யோசேப்பினுடைய சகோதரர்களும் மற்றும் தகப்பனாரும் அவனை சார்ந்து பார்வோன் தேசத்திற்கு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவன் சொப்பனத்தின் நிமித்தமாக ஒரு தரிசனத்தை அதுவும் ஓமையாக கொடுக்கிறார் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். எனவே சொப்பனத்தினால் வருகின்ற ஓமை தரிசனமும் தரிசனம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓமை தரிசனத்தில் நிழலோட்ட ஓமை தரிசனம், தேவ வார்த்தையின் ஓமை தரிசனம், முகமுகமான ஓமை தரிசனம் என்பதை பிறகு நாம் பார்ப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.